ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரட் சோப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சோப் செய்கிறீங்க அப்படின்னா சோப் மேக்கிங் பேசிக்ஸ் பற்றியான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பாருங்கள், உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ வாங்க கேரட் சோப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கேரட் சோப் செய்கிறதுக்கு ஒன்று கேரட்டை அப்படியே பியூரியாக ஆட் பண்ணலாம், இல்லைனா ஜூஸாக ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஜூஸாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு மீடியம் சைஸ்டு கேரட் எடுத்து அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுக்க போகிறோம். இதை நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்கேன். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி ஐஸ் க்யூப் உருகினதுக்கப்புறம் அதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஐஸ் க்யூப் தான் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சில்லுன்னு ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸ் க்யூப் நல்லா உருகிடுச்சு. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி அதுலேருந்து ஜூஸ் வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதிலிருந்து ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜூஸாக எடுக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெஷர்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய சங்க்ஸ் ஆஃப் கேரட்டெல்லாம் அதில் போய் சோப்பில் மாட்டிக்கிச்சுன்னா அது கெட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை எல்லாமே அவாய்ட் பண்ணோன்னா நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நல்ல ஒரு ஜூஸாக ஆட் பண்ணிட்டோன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வராது. நீங்கள் எந்த கப்பில் ஆயில் காஸ்டிக் சோடாலாம் மெஷர் பண்ண போகிறீங்களோ அதே கப்பில் இந்த ஜூஸ் ஒரு கப் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு தண்ணி உள்ளே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ஜூஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சோப் செஞ்சிடலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச ஜூஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நான் மெஷரிங் கப்புக்காக யூஸ் பண்ணுற கப்பு. இதில் ஒரு கப் அளவுக்கு எனக்கு சரியாக அந்த ஜூஸ் இருக்குது. அதனால் ஒரு கப் அளவுக்கு நான் இந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுப்போம் ஒரு கப் காஸ்டிக் சோடாக்கு. இப்போ ஒரு கப் நம்ம கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அந்த தண்ணிக்கு பதிலாக நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஐஸ் க்யூப்ஸ். ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நான் ஐஸ் க்யூபாக போட்டு வச்சுருக்கேன். மெஷர் பண்ணி அந்த ஒரு கப்புக்கான தண்ணியை ஐஸ் க்யூபாக தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களால் அது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு கப் தண்ணியை கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா ஸ்காட்சிங்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு. அதீதமான ஹீட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணும்போது சோப் மேக்கிங்கில் அடி பிடிச்ச மாதிரி ஒரு வாசனை வரும். ஸோ அதை கம்மி பண்ணணும். ஏன்னா லை எக்ஸ்ட்ரீமாக ஹீட் ஆகும். அந்த டைமில் இந்த தண்ணியாக இருந்ததுன்னா அதில் எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. ஆனால் நம்ம ஆட் பண்ணுற இந்த மாதிரி ப்ராடக்டில் இருக்கிற சுகர், இப்போ பாலோ வேறு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதில் நேச்சுரல் சுகர் இருக்கும். அந்த சுகர் இந்த லையோட எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு போகும்போது இந்த அடிப்பிடிக்கிற வாசம் நமக்கு வரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்காட்சிங்னு சொல்லுவாங்க சோப் மேக்கிங்கில். அந்த ப்ராசஸை நம்ம கம்மி பண்ணோன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த ப்ராசஸோடைய ரிசல்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதிகமாக அந்த ஸ்காட்சிங் ஸ்மெல் வராது. அந்த ஸ்காட்சிங் எக்ஸ்ட்ரீமாக நடக்கிறது நம்மளால் தடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஓரளவுக்காவது நடக்கும். ஆனால் இதுவே 100% நடக்கிறத நம்மளால் ஒரு 25% நிறுத்திட முடியும். அந்த ஸ்காட்சிங் ஸ்மெல் நமக்கு தெரியவே தெரியாது. சோப்புடைய குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு காஸ்டிக் சோடாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா ஐஸ் க்யூப்ஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் சீக்கிரமாகவே கரையும். ஸோ ஒரு கப் அளவுக்கு காஸ்டிக் சோடா, ஒரு கப் அளவுக்கு கேரட் ஜூஸ் எடுத்துருக்கோம், ஒரு கப் அளவுக்கு தண்ணிக்கு ஈக்குவலண்ட்டான ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துருக்கிறோம். அது மேலேயே ஈக்குவலாக கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடாவை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
கிராஜுவலாக காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா நீங்கள் என்ன தான் சில்லுன்னு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருந்தாலும் சில்லுன்னு ஜூஸ் எடுத்திருந்தாலோ ஒரே இடத்துல அட் அ டைமில் டூ மச் ஆஃப் காஸ்டிக் சோடா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஸ்காட்சிங் ஸ்மெல் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணோன்னா கிராஜுவலாக நம்ம வந்து காஸ்டிக் சோடாவை ஜென்டலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒரு கப் காஸ்டிக் சோடாவை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் எந்த ஒரு ரெசிடியும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து நல்லாவே தெரியும் கிளியர் காஸ்டிக் சோடா வந்து இன்னும் மிக்ஸ் ஆகாமல் அந்த ஃப்ளேக்ஸ் வந்து கீழே ரெசிடியூஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து இது ஆரஞ்சு கலரில் இருக்கா, நம்ம ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறனால இதில் நமக்கு வந்து தெரியவே தெரியாது. நம்ம இதை வந்து கொஞ்சம் எப்போவுமே கலக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேரட்டில் வந்து நேச்சுரல் சுகர்ஸ் இருக்குது தான், பட் மற்ற ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியான அளவு தான் இருக்குது. இதுவே நம்ம வந்து மில்க்கு, ஹனி இந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சுகர் வந்து அதில் இருக்கும். அந்த சோப் செய்கிறது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இதில் வந்து சுகர் இருக்குது தான், பட் ஈஸி டு ஹேண்டில் டைப் ஆஃப் சுகர் தான். இதை வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு சோப் ரெசிபி கிடையாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பியூரியெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சோப் செய்ய ஸ்டார்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து கேரட் சோப் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதில் வந்து இந்த ஃப்ளேக்ஸ் வந்து கரையவே இல்லை, நிறையா வந்து மீதி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து இப்போ இந்த லை சொல்யூஷன் வந்து ஓரளவுக்கு ஹாட்டாக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸில் இது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து வந்துடும். என்ன தான் நம்ம இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த லை சொல்யூஷனுடைய ஹீட் வந்து கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதை நம்மளால் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த ஹீட் வந்து சப்சைட் ஆகி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வடித்து எடுத்துக்கலாம். வடிக்கும் போது 2 லேயர் இருக்கிற ஒரு ஃபில்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி ரொம்ப சின்ன ஹோல்ஸாக இருக்கிற ஒரு ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. எவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாலும் இதில் அந்த ரெசிடியூஸ் வந்து மீதி இருந்துகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுவும் மெயினாக இந்த மாதிரி கலர் மாறி இருக்கிற லை சொல்யூஷன், காஃபியோ வேறு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸோ ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி வச்சு நம்மளுடைய லை சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்னென்ன ஆயில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான ஆயில் ஆட் பண்ண போகிறோம். 4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 2.5 கப் அளவுக்கு கேரட் ஆயில், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய். இந்த 3 வகையான எண்ணெய் தான் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். இதில் கேரட் ஆயில் வீட்லேயே செஞ்சது தான், அதுவும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கேரட் ஆயில் எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த கேரட் ஆயில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். அதனுடைய கலரே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து சோப்பில் ஆட் பண்ணும்போது சோப்போட கலரும் ரொம்ப சூப்பராகவே வரும். அண்ட் குவாலிட்டியும் இந்த ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா அது கேரட் சோப் அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான நேமாக வந்து இருக்கும். கேரட் ஆயிலும் 1 டீஸ்பூன் பாதாம் ஆயிலும் நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சோப் மிக்சருடைய கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்றது தெரியுது. இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண தான் வந்து இந்த கலர் வந்து லைட் ஆகிட்டே போகும். கேரட் சோப் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கேரட்டோடைய ஒரிஜினல் ஆரஞ்சு கலரில் அந்த சோப் வந்து வராது, எல்லோ கலரில் தான் வந்து அந்த சோப் வந்து வரும். ஸோ அதை நம்ம வந்து மாற்றி நேச்சுரல் கேரட்டுடைய கலரான அந்த ஆரஞ்சு ஷேடு வந்து நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணோன்னா நமக்கு அந்த கலர் வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கொஞ்சோண்டு அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணோனையும் அதனுடைய கலர் பாருங்கள், அந்த ஆரஞ்சு ஷேட் வந்து கரெக்டாக வருது. ஸோ இதை நம்ம பிளெண்ட் பண்ண அந்த ஆயில் வந்து லைட் ஆகிட்டே தான் போகும். அந்த கலர் வந்து எக்ஸ்ட்ரீமாக டார்க்காக வந்து நமக்கு வராது. ஸோ மஞ்சள் தூள் ஆட் பண்ணோன்னா தான் இது கரெக்டாக அந்த ஆரஞ்சு ஷேடில் வந்து வரும்.
இப்போ இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான ஆரஞ்சு கலரில் இருக்குது. இருந்தாலும் நான் இதில் எந்த ஸ்பூனில் நான் வந்து டர்மரிக் எடுத்தனோ அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் இன்னுமே ஆட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இது பேட்டராக இருக்கும் போது இப்படி இருக்கும். சோப் மோல்டில் போட்டு சோப் வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய கலர் வந்து இன்னுமே லைட் ஆகும். அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த டார்க் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு மீடியம் ட்ரேஸ் பதத்தில் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆயிலும் லையும் வந்து தனியாக இல்லை. இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. மோல்டில் போடுறதுக்கே இது வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூப் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து மோல்டில் போடணும். அதுவும் நடக்கும். சோப் மேக்கிங்கில் எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதாவது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஆப்ஷனே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் திக்காயிடும். அதை நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணி போடுறத தவிர நமக்கு வழியே இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கன்வீனியன்ட் நம்ம மோல்டில் போடுறதுக்கு. மோல்டில் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 12 ஹவர்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகிடும். இந்த சோப் வந்து செட் ஆகும்போது ரொம்ப முக்கியமாக நீங்கள் போய் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெல் ஃபேஸ் போகும். ஸோ என்னென்னா இந்த சோப்பு உள்ள நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறனால அதிகமாக வந்து இது ஹீட் ஆகி அந்த சோப் வந்து ஜெல் ஃபேஸ்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போகும். சோப்புடைய நடுவில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த சோப்பை மோல்டில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சோப்புடைய பகுதியிலையும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். டச் பண்ணாதீங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகி அது சோப் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஆகும். இந்த ஜெல் ஃபேஸ் போகிறதுனால சோப் வந்து என்ன அட்வான்டேஜ் சோப்புக்கு அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ஸோ அட்ராக்டிவான கலர்ஸ் வேணும்னா அது வந்து ஜெல் ஃபேஸை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நல்ல வார்மாக வந்து அந்த சோப் வந்து இருக்கும்போது அந்த ஜெல் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து வரும். ஸோ இதில் நேச்சுரல் சுகர் இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜெல் ஃபேஸ் போய் தான் வரும். இதை 12 மணி நேரம் கழித்து நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சோப் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவ்வளோ கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் கலர் வந்து ஓரளவுக்கு மீடியமான ஆரஞ்சு கலர் தான் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஆரஞ்சு வந்து நம்ம மோல்டில் போடும்போது அந்த இருந்த கலர் வந்து நமக்கு சோப்பாக எடுக்கும்போது இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த கலர் வந்து நம்ம அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணால் தான் வரும். கேரட்டில் இருக்கிற பீட்டா கேரோட்டின் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்கின் செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுல பீட்டா கேரோட்டின் இஸ் த பெஸ்ட்டு. ஸோ இந்த கேரட் சோப் வந்து யாருக்காக நான் செய்கிறேன்னா எனக்காக ஸ்பெஷலாக கவனம் எடுத்து நானே செஞ்ச ஒரு ரெசிபி. டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை அன்மோல்ட் பண்ண உடனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. 45 டேஸ் இதை க்யூர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த சோப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.